عليم خبير صدق الله العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்க மேல கொண்ட இரக்கத்தினால, கிருபையினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானை அடைந்து அதிலே நோன்பு நோற்று இரவு நேரங்களில் மஸ்ஜித் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை அடிக்கடி நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல வாழ விரும்பிய ஒரு மாதம் என்று சொன்னா ரமதான் தான். வேற எந்த மாதத்திலையும் நபி அவங்க விரும்பல. நபி அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், ரமதானில் என்னை உயிரோடு வாழ வைப்பாயா, பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். அந்த அடிப்படையில் வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹின் பக்கம் திரும்புறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம். 100 கொலை செய்தவனுடைய கடைசி மூச்சு அவனுடைய சொர்க்கத்தை முடிவு செய்தது. புகாரில் பதிவாயிருக்கிற ஹதீஸ். 100 கொலை செஞ்சவன் ஒவ்வொரு ஜும்மா அல்லாஹிற்கு தாரா அல்லாஹின் பக்கம் திரும்புற ஒரு சந்தர்ப்பம். அது யார் நேரத்தோட வாரான், யார் லேட்டாகி வாரான். ஒவ்வொரு இரவும் தூங்கி நாங்கள் காலையில் எந்திரிக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, மௌத்துக்கு பின்னால எங்களுக்கு ஹயாத்தை தந்திருக்கிற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிற யா அல்லாஹ், உனக்கே எல்லாம் போகும். அது ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொரு சோதனையும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புற ஒரு சந்தர்ப்பம். ஒவ்வொரு ரமதானும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புற ஒரு சந்தர்ப்பம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சிருக்கிறான். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வோட பார்வையில ஒட்டுமொத்த உலகமும் எல்லாமே கணக்கு தான், எண்ணி வச்சிருக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு காலம் இந்த பூமி இருக்கும், சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், ஒரு மனிதன் எவ்வளவு காலம் வாழுவான், எவ்வளவு சாப்பிடுவான், எவ்வளவு குடிப்பான். மலையை நாங்கள் சொல்றோம் கொட்டோண்டு கொட்டுது, ஆனால் அல்லாஹ்வோட பார்வையில் அதை கணக்கிடப்பட்ட துளிகள். மரத்தின் இலைகள் அல்லாஹ்விடத்தில் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. மனிதன் உடம்புல இருக்கிற ரோமங்கள் அல்லாஹ்வோட பார்வையில் அது எண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல எத்தனை முடி நரைக்கணும், எத்தனை முடி விழணும், அதையும் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். குர்ஆன் சொல்லுது, வகுல்ல ஷைஇன் கத்தர்னாஹு தக்தீரா, நபியே, சகலதையும் நாங்கள் கணக்கு போட்டு வைத்திருக்கிறோம், நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோம். இலானவர்களே, ரமதானை பற்றி அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால ஈமானை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஈமான் இல்லாமல் ரமதான் வர முடியாது. ரமதான் வந்தால் தான் தக்வாவை அடைய முடியும். ஈமானுக்கு மிகப்பெரிய தேவைன்னா ஈமானிய பேச்சு. இங்க அரசியலை பத்தி பேசுறதுக்கு ஆள் இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு ஆள் இருக்கு, விலைவாசி உயர்வு, நாட்டினுடைய பிரச்சனைகள், எல்லா விதமான செய்திகள், தகவல்கள், நியூஸ் பேப்பர்ஸ், இது எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. இங்க பற்றாக்குறை என்னன்னு கேட்டா அல்லாஹ்வை பத்தி பேச ஆள் என்ன பேச தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு காலம் வந்துடும் இந்த குர்ஆனை இந்துக்கள் போல உலமாக்களுக்கு மட்டும் ஆக்கிடுவாங்க மக்கள். இந்துக்கள்ல சமஸ்கிருதம் என்பது பூசாரிக்கு மட்டும்தான் தெரியும். சாதாரணமான மனிதர்கள் இந்துக்களுக்கு இந்த அவர்களுடைய சமஸ்கிருதம் தெரியாது, வேதம் தெரியாது. குர்ஆன் சொல்லுது, அவர்களுடைய இஷ்டத்துக்கு பிரகாரம் யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஇ, வேதங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன் என்பது உலமாக்களுக்கு மாத்திரம், ஹாஃபிஸ்களுக்கு மாத்திரம், பிறந்த வீட்டுக்கு மாத்திரம், இறந்த வீட்டுக்கு மாத்திரம் கிடையாது. ஒரு மனிதனாக பிறந்து அவன் இறக்கும் வரை
சஹாபிகள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸஅஇர்ல, எங்களுக்கு விலையை நிர்ணயம் செய்யுங்கள், எங்களுக்கு பஜார்ல சரியான சாமான் விலை கூட, உடுப்பு விலை கூட, சாமான் விலை கூட, சாப்பாடு சாமான் அது இது எல்லாம் விலை கூட. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து, ரிவாயத் வருது, நபியுடைய முகம் சிவந்தால் எப்படி இருக்கும்? மாதுளம் பழச்சாறை முகத்தில் ஊற்றிவிட்டது போல் சிவத்திருக்கும் மூஞ்சி. அந்த முபாரக்கான முகம் சிவந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹுவல் முஸஅஹிர், இன்னல்லாஹ ஹுவல் முஸஅஹிர், நிச்சயமாக அல்லாஹ் அவன்தான் விலையை முடிவு செய்கிறான். அவன் நினைக்கிறது விலையை கூட்டுறான், விலையை குறைக்கிறான். அவன் நினைச்ச இரவை கூட்டுறான், இரவை குறைக்கிறான். எல்லாமே அவன் கையில தான். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னக்கால இந்த ஊர்ல மாட்டிறைச்சி எவ்வளவு போயிருக்கும்? ஒரு 1000 போயிருக்குமா? ஒரு 1000 போயிருக்கும். அந்த நேரத்தில் யாராவது மாட்டிறைச்சி 2400 விட்டா சண்டைக்கு போயிட்டுருவோம். அப்படி ஒரு இறைச்சி தின்னவே தேவையில்லைன்னுவோம். இன்றைக்கு 2400, 2500. இன்னொரு 10 வருஷத்துக்கு பின்னுக்கால 1 கிலோ இறைச்சி 8000 வரட்டுமே. அந்த நாளைய ராசிக்கு அல்லாதான் 2400 ராசிக்கு அல்லாதான் 1000 ராசிக்கும் அல்லாதான். விலைவாசி உலகத்தை அல்ல, வானத்தின் முகத்தை தொடட்டும். ரிஸ்கிட பொறுப்பு அல்ல சொல்ற, அந்த ஏண்ட பொறுப்பு. இந்த தத்துவத்தை நானும் நீங்கள் எவ்வளவு சீக்கிரமா விளங்குவோமோ அவ்வளவு சீக்கிரம் எங்களுக்கும் நல்லது, எங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்லது. போதாமை 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 என்று இந்த உலகமே திண்டாடுகிறது. இஸ்லாம் அழகான வழிகாட்டல் சொல்லுது, ராசிக்கிட ரிஸ்கிட பொறுப்பு அவன கையில கொடுங்க. உங்களோட கையில நீங்க எடுத்தீங்கண்டா இந்த உலகத்தில் அதிகமான தலாக் நடக்கும், டிவோர்ஸ் நடக்கும். போதா போதா போதா. மனைவி சொல்லுவா, இவர் சம்பாதிச்சு தாரது போதா. இவர் சொல்லுவார், எவ்வளவு கொட்டினா இவருக்கு திருப்தி இல்லைன்னுவார். சனத்தொகை குறைய ஆரம்பிக்கும். மக்களுக்கு மத்தியில் வேற்றுமைகள் உண்டாகும். கடன் பெருகும். ஒருவர் இன்னொரு முகம் பார்க்க மாட்டார், ஜனாசா கலந்து கொள்ள மாட்டார். காரணம் என்ன? ராசித்த பொறுப்பு அவங்க கையில் எடுத்தாச்சு. சகோதரர்கள், நண்பர்களே, நான் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன், எங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் அல்லாஹ்விடம் கை நீட்ட பழக்குங்கள். அப்பாஸ் 9 வயது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல பின்னுக்கு வச்சுக்கிட்டு சொன்னாங்க. பைக்ல பின்னுக்கு உட்கார வச்சுட்டு போறோம். யா குலாம், சிறுவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உனக்கு சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன். யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அவன் உன்னை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை, இஸ்லாமிய சின்னங்களை, இஸ்லாமிய அடையாளங்களை, அன்பு நபியுடைய சுன்னாக்களை நீ பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். சொன்னாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், சொன்னாங்க, தம்பி நீ கை நீட்டுறதாக இருந்தால் அல்லாஹ்கிட்ட தவிர வேற யார்கிட்டையும் நீக்கிற. இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்டா அல்லாஹ்ட்ட கேளு. என் பிள்ளைகள் சொல்லி அப்துல்லா அப்பா சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய சொல்றாங்க, பிரயாணத்தில் குழந்தைகளுக்கு உபதேசம் செய்வது அருமை நாயகத்தின் சுன்னா. பிரயாணத்தில் உபதேசம் செய்வது. மேலான அல்லாஹ் நல்லடியார்கள், சகோதர நண்பர்களே, அல்லாஹ் ராசிக் என்ற விஷயத்தை நாங்களும் விளங்கணும், எங்க குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டு போயிடும். இங்க எத்தனையோ பேர் அந்த பொறுப்பை எடுத்ததனால பல பல சோதனைகள், விளைவுகளுக்கு நாங்கள் ஆளாகப்பட்டிருக்கோம். மூலசூடு இருக்குதா இல்லையா? மூலசூடு இது நாளுக்கு நாள் எகிரிட்டு போகுது. அந்த எவரேஜ் கூடிக்கிட்டே போகும். நாளைக்கு மூத்தா போனாலும் இவருக்கு கவலை, அது இருக்கிற வரைக்கும் நான் பிள்ளைகளோட இறக்கமா இருந்திருக்கலாமே, இருக்கிற வரைக்கும் நான் மனைவியோட அன்பா இருந்திருக்கலாமே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் மிருதுத்தன்மையை கொடுத்தானோ சகல நலவையும் அவர் அடைந்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. யாருக்கு மிருதுத்தன்மை இழக்கப்பட்டதோ, அவன் துரிமல் கைர குல்ல, முழு நலவும் அவரை விட்டு இழுக்கப்பட்டு விடும், சுழி வாங்கப்படும். நலவு எல்லாமே ஹராமாக்கப்படுமா.
நிம்மதியாக இருப்பவருக்கு சுபசோபனம் உண்டாவதா, சுபசோபனம் உண்டாவதா, மிருதுத்தன்மையை கையாளு. சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல ரமதானை அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டவர்களே, இதோ ரமதான் வருகிறது, நீங்கள் அதில் நோன்பு நோருங்கள், நீங்கள் தக்வாவை உண்டாக்கிக் கொள்வதற்காக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமதானுடைய சுருக்கத்தை புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம்னா முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அழகாக பதிவு செய்வார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் 4 அமல்களால் அலங்கரிக்கப்பட்டது. 4 அமல்களால். யாருடைய ரமதான் இந்த 4ல ஒரு அமல் கூட செய்த பாக்கியம் கிடைக்கலையோ, வேற எந்த சந்தர்ப்பம் கிடைக்காத அவருக்கு மகஃபிரத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலத்துல அதிகமா செய்த 4 அமல், அதுல முதலாவது தான் திலாவத்துல் குர்ஆன். அதிகம் குர்ஆன் ஓதுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதான் 10 நாங்க தாங்கியாச்சு. நான் என்னைய பார்த்து கேட்டுக்கலும், எத்தனை குர்ஆன் நான் முடிச்சிருக்கிறேன், திலாவத் ஓதி இருக்கிறேன். நான் மொபைலுக்கு கொடுக்குற நேரத்தை குர்ஆனுக்கு கொடுத்தாலே 10 நாளைக்குள்ளால ஒரு குர்ஆன், முழு ரமதான்லேயே 3 குர்ஆன் முடிச்சிடும். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்ஜுமால பதிவு செய்வாங்க, ரமதான்ல 60 குர்ஆன் தமாம் பண்ணுவாங்க. 60 குர்ஆன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் இமாமுனா ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி உஸ்தாத் அப்படி தப்பனவர். وكان يفر من فقه الحديث. அவங்க ஹதீஸுடைய சபையிலிருந்து விரண்டு ஓடுவாங்க. வயுக்பிலு அலா திலாவத்தில் குர்ஆன். குர்ஆன் ஓதுவதற்கு அதிகமான நேரம் கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, இது ஹதீஸ படிக்கிற காலம் இல்லை, இது ஃபத்வா சொல்ற காலம் அல்ல, இது குர்ஆன் ஓதுற காலம். சகோதரர்கள், நண்பர்கள், கவலைக்குரிய வெளிவன தெரியுமா? இன்னும் 10 ரமதானுடைய 10 நாட்கள் கழிஞ்சும் கூட காலையில் எனக்கு குர்ஆன் எடுக்க தோணுதில்லை. காலை எடுக்க தோணினாலும் சரி, தூங்கி எழுப்பி கொஞ்சம் ஓதுவோம். தூங்கி எழுப்பினால் முகருக்கு பின்னால் ஓதுவோம். முகருக்கு பின்னால் வந்தா தராவிக்கு போறோம், இஸ்குல ஓதுவோம். ஓதுவோம்னு சொல்லியே 10 கடந்துருச்சு. புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ரமதான்லையும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் ஓதுவாங்க. மௌத்தா போறதுக்கு முன்னால் இருக்கிற ரமதான் ஒரு நாளைக்கு 2 ஜுஸ் ஓதினார். ஒரு ரமதானுக்கு ஒரு குர்ஆன், மௌத்தா போறதுக்கு முன்னால் இருக்கிற ரமதான 2 குர்ஆன் தமாம் செஞ்சாங்க. இது ஆக குறைந்த அளவு. ஏன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குர்ஆன், ஒரு குர்ஆன் முடிச்சாங்கன்னா உம்மத்துக்கு லேஸ் ஆகும். நபி அவர்களின் இமாம் ஷாஃபி மாதிரி 60 குர்ஆன் முடிச்சிருந்தா உம்மத்துக்கு கஷ்டமாயிடும், சிரமப்படும். குர்ஆனை கண்ணியம் என்று நினைக்காதவரை ஒரு சமூகம் நன்றி கெட்டவர்களாகவே இருப்பார்கள். அதனால் குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஹாஃபிஸை பார்த்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் கொடுக்கப்பட்ட ஹாஃபிஸ் இந்த உலகத்தின் யாராவது ஒருவரை பார்த்து இவர் என்னை விட மதிக்கத்தக்கவர், சிறந்தவர் என்று நினைத்தால் அவன் நன்றி கெட்டவனாகிவிட்டான். உஹதுடைய 70 ஷுஹதாக்களை எல்லாம் கஃன் செஞ்சாச்சு, அடக்கம் செய்ய குழியும் தோண்டியாச்சு. நபியும் முதலாவது கேட்டாங்க, ஐயுஹும் அக்ஸரு அஹ்தன் லில் குர்ஆன், இது அதிகம் குர்ஆன் ஓதுறவங்க யாரு? எப்படி கேட்குறாங்க? இதுல அதிகம் குர்ஆன் ஓதுறவரை கொள்ளைக்கு முன்படுத்துங்க. நபியில முபாரக்கான கையால வச்சாங்க. குர்ஆன் ஹாஃபிஸ் முடிஞ்சாச்சா? அது கூட சொன்னாங்க, இப்ப அடுத்தவர்கள் அடக்கம் செய்யுங்க. நபி அவங்க ஏவுறாங்க, குழந்தைகளை ஓத வைங்க, மனைவியை ஓத வைங்க. மனைவிட்ட சொல்லுங்க, இந்த ரமதான் என்பது விதவிதமான சாப்பாடு செய்கிற மாதம் அல்ல. இந்த ரமதான் என்பது ஓய்வு நேரங்களை வேண்டாததை பார்க்கறதுக்கு அல்ல. அதிகமா குர்ஆன் ஓதுங்க. நான் உங்களுக்கு கிஃப்ட் தான், அன்பு பரிசு தான். பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பெருநாள் இப்படி தாங்க குர்ஆன், ஒரு குர்ஆன், 2 குர்ஆன். எனக்கு குர்ஆன் ஓத வராது, கஷ்டமா இருக்குது என்ற ஒரு நிலைப்பாடு யாருக்காவது இருந்தால், வயசு போயிடுச்சு, பார்வை விலங்குது இல்லை, பல்லு போயிடுச்சு, இவங்க என்ன செய்யலாம்? குர்ஆனை கேட்கிறத இஸ்லாம் சுன்னத்தாக்கு. குர்ஆனை கேட்கிறது
وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் ஓதப்பட்டு விட்டால், அது ரேடியோ ஓதுது, போன் ஓதுது, டெலிவிஷன் ஓதுது, யாராவது இமாம் ஓதுறாங்க, யார் ஓதினாலும் ரெண்டு வேலை செய்யணும். ஒன்று அமைதியா இருக்கணும், இன்னொன்று செவிசாய்த்து கேட்கணும். செவிசாய்க்கிறது எப்படி? நீங்க இப்ப பயான் கேட்கிற மாதிரி. கேட்கிறேன்னா என்ன, ரோட்டை தாண்டி போறான்னு சொல்றாரு, உள்ளுக்கு பயான் நடக்குது. அது கேட்கறதுக்கும் செவி மெடுக்கிறதுக்கும் மாறு வித்தியாசம் இருக்கு. மலைக்கும் மடுக்கும் உள்ள வித்தியாசம். அந்நிய மத கலாச்சாரத்தில் ஒன்றுதான் என்ன, காலகாத்தால அவரவர்களுடைய மதத்துடைய வேதங்களை அவங்க ரேடியோல ஆன் பண்ணிடுவோம். இது மாதிரி எங்கட வீடுகள்லையும் ஒன் பண்றது. சூரா பக்ரா வரக்கத்துக்கு போடுவோம், சூரா முல், சூரா வாக்கியா போடுற பிரச்சனை இல்லை, தவறு இல்லை, தப்பு இல்லை. ஆனா போட்டுட்டு அங்கங்க வேலை செய்து கூடாது, உட்கார்ந்து கேட்டு. அதனால எங்க ஜமியா சொல்றாங்க என்ன, நீங்க வெளி ஸ்பீக்கர் போட்டு தராவி தொழுவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க தராவி தொழுவாதவங்க குர்ஆனை கேட்பாங்க, வெளியில போறவர்கள் பாவத்தால் ஞாபகக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க குர்ஆன் ஓதுறீங்களா அமைதியா ஓதுங்க, ரகசியமா ஓதுங்க. நீங்க ஏன் சத்தம் போட்டு ஓது இன்னொருத்தர பாவத்தால் ஆக்குவாங்க? மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரமதான்ல இரண்டாவது அளப்பரிய அமல் தான் கியாமுல் லைல். கியாமுல் லைல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நபி அவருடைய இரவு வணக்கத்தை நான் பார்த்திருக்கிறேன். நபி அவர்கள் நின்று வணங்குவார்கள், ஹத்தா தவர்ரமத் கதமா, நபி அவருடைய இரு கால்களும் வீங்கும் அளவுக்கு நிற்பார்கள். கொரோனா காலத்துல எத்தனை போலிங்க நின்றுப்போம் இல்லையா? கேஸ் போலிங், வேற என்ன போலிங், முட்டை, பருப்பு, அரிசி, டீசல் போலிங், பெட்ரோல் போலிங். சுபஹானல்லாஹ். சிலாக்கள் கையில பிளாஸ்டிக் தலைவாணி எடுத்துட்டு போன கூட்டம் இருக்கிறாங்க. போலிங் ஒரு நாள் 2 நாள் போலிங். அதுல கால் வலிக்குது. கேஷியர்ல சிலாக்கள் புட்டுவமே இருக்காது, காலையில இருந்து மாலை வரை நின்றுக்கிட்டே வேலை. ஆனா இங்க தராவிக்கு வந்துட்டாரா, இமாம் கொஞ்சம் 10 நிமிஷம் கூட்டிட்டாரா, கடிகாரத்தையும் நிர்வாகத்தையும் பார்க்கணும். என்ன அசல் கூட்டிட்டாரு? அல்லாஹ்வுடைய கலாம். எனக்கு கால் வருத்தம் வந்துட்டு போகட்டுமே, அல்லாஹ்வுக்காகவே இந்த கால் நட்டி வேற எதுக்காக வேண்டும்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிர்களுடைய முன்னோடி. வைத்தியர் சொன்னார், நீங்க இதுக்கு ஒரு சுஜூத் செய்ய வானம், பார்வை போயிடும். அவங்க சொன்னாங்க, சுஜூத் இல்லாத கண் என்னன்னு கேட்டாங்க. சுஜூத் செஞ்சா கொஞ்ச நேரம் பார்வை போச்சு. சகோதரர்களை, இருக்கிற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறது. சில தருணங்கள் அல்லாஹ் தருவான், வாழ்க்கையில திரும்பி தரமாட்டான். ஒரு சோதனை அல்லாஹ் தருவான், அந்த சோதனை வாழ்க்கையில திரும்பி வராது. அந்த சோதனையில அல்லாஹ் திரும்பி வந்து காட்டும். காலையில நீங்க வேலை செஞ்சுட்டு வருவீங்க, இங்க அமர்ந்திருக்கக்கூடிய அதிகமானவர்கள் எல்லாம் பசார்ல வேலை செஞ்சுட்டு வர்றது, டிரைவர் மாறி இருப்பீங்க, இரவு விழித்திருந்து பகல் தூங்காம சில கூட்டம் வந்திருப்பீங்க. இதை நீங்க சந்தர்ப்பமா இருங்க, நான் தியாகம் செய்வேன், எனக்கால் வலிச்சுட்டு போகட்டுமே, இதை வச்சாவது என் அல்லாஹ் என்னை மன்னிப்பாரு. சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள்ட்ட நான் கேட்டேன், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார சொல்லுவாங்க, கால் வீங்க தொழுறீங்களே, வகத கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅخر, உட பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டானே, நீங்க செய்ய முன்னாலே அல்லாஹ் மன்னிச்சோம், நீங்க இப்படியே நின்று வணங்குறீங்க, கால் வலிக்க நபி சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷுக்கூரா, ஆயிஷா நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாது. கியாமுல் லைலுடைய சந்தர்ப்பங்கள் வரும் கடைசி 10ல, அதுக்கென்று நேரம் எடுத்துவாங்க. அதற்குரிய ஏற்பாடுகளை ஏற்கனவே செஞ்சுக்குவீங்க. அந்த கடைசி 10 ஷாப்பிங் பண்ற 10 அல்ல, அந்த கடைசி 10 விதவிதமா சாப்பிடுற 10 அல்ல. புகாரில வருது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடுப்பு பட்டியை இறுக்க கட்டிக் கொள்வார். கான யஷுத்து மிஹ்ஸரா, இறுக்க கட்டிக்குவார். அஹ்யா லைலா, இரவு முழுக்க ஹயாத்தாக்குவார், இரவு முழுக்க ஹயாத்தாக்கும். நீ துவங்கி நான் மஸ்ஜித்ல இஅ்திகாஃப் இருப்பேன், மஸ்ஜித்ல இஅ்திகாஃப்
யாருக்கு தெரியும் அடுத்த ரமதான் வருமா வராது? யாருக்கு? சென்ற ரமதான் இருந்தோம், இந்த ரமதான் இல்லை. சென்ற ரமதான்ல எங்கட உம்மா இருந்தாங்க, எங்கட வாப்பா இருந்தாங்க. இந்த ரமதான எங்க உம்மா இல்லை, அல்லது என்ன வாப்பா இல்லை, அல்லது என்ன மனைவி இல்லை, அல்லது குழந்தை இருந்த குழந்தை பிள்ளை இல்லை, மூத்து. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது எப்ப? நாங்க நினைக்கிறது என்ன, சவுதியில மக்கால காபாவுடைய திரையை பிடிக்கிறது தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான தருணம். நபி அவங்க சொன்னாங்க, இல்லை, அக்ரபு மா யகூனு அல்-அப்து பைன யதை ரப்பிஹி வ ஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹ்வோடு மிக நெருக்கமாக இருக்கிற தருணம் எது? அவன் சுஜூதில் இருக்கும் பொழுது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் இருக்கிற நேரம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக. சாதாரணமா எங்க நாட்டுடைய ஜனாதிபதியை நாங்க சந்திக்கிறதாக இருந்தால் எத்தனை பேர்ட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்? கிராம சேவகர் லெட்டர் வேணும், போலீஸ் ரிப்போர்ட் வேணும், இந்த நாட்டு பிரஜை என்று நாங்கள் எங்களை பர்த் சர்டிஃபிகேட் மூலம் உறுதி செய்யணும். அவரை பிடிச்சி இவரை பிடிச்சி அவரை அப்பாயின்மெண்ட் எடுத்து இவரை அப்பாயின்மெண்ட் எடுத்து ஒரு மாதிரி ஒரு டேட் கிடைக்கும். டேட் கிடைச்சாலும் அது கிட்ட போனேன், செக் பாயிண்ட், அது இதுன்னு எல்லாம் வரும். 10 நிமிஷம் தான் பேசலாம். சிலாக்கள் ஜனாதிபதி பேசாமே அடுத்த ஜனாதிபதி வந்துடுவாங்க. ஆனா இந்த உலகத்தை 24 மணித்தியாலம் தூங்காம கண்காணிச்சுக்கிட்டு ரிஸ்க் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களையும் உங்களையும் அனைவரையும் படைத்த அல்லாஹ், அவனை சந்திக்கிறதுக்கு நான் யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்? நான் பாவி என்ற குற்ற உணர்வு இருந்தாலும் நான் அவனை சந்திக்கலாம். 100 கொலை செஞ்சவனுக்கு தைரியம் இருக்கு, அவனே மன்னிப்பான். அவனுக்கு தைரியம் வருது கை நீட்டுறது. புகாரில பதிவா இருக்கு, பாபு ஹதீஸ் வனி இஸ்ராயில், புகாரில பதிவா இருக்கிற ஹதீஸ். அவனுக்கு தைரியம் வருது, அவன் என்ன மன்னிப்பான், அவன் என்ன தாயை விட இறக்க உள்ளவன். அல்லாஹ் அனுமதி அல்லாட்ட அல்லாத கண்ணை அல்லாஹ் யாரையாட்டையும் அழ வச்சிருவான். அல்லாட்ட கை நீட்டாத கைய யாரையாட்டையும் நீட்ட வச்சிருவாங்க. இவர் நீட்டிக்கிட்டே இருப்பார். போற இடம் எல்லாம் வாக்கட்ட வசூல் பண்ணு, கை நீட்டி பழகு. அல்லாட்ட அழுவு. அல்லாஹ் ரொம்ப விலகினமான அல்லா. ஒருமை என்ன பயமுறுத்திக்கிட்டே இருக்குது. தனிமையுடைய பாவங்களை நினைச்சு நான் பயம். நாளுக்கு நாள் உன்னோட தூரமாயிட்டு போறேன். எனக்கு ஆசையா இருக்கு, நான் உன்னையோட நெருக்கமா இருக்கணும். நீ என் தாயை விட பல மடங்கு இறக்க உள்ளவன், எனக்கு கருணை உள்ளவன். குழந்தை வெளியே வரும் வரையில தாயிட மார்புல இருந்து பால் வருது இல்லை, குழந்தை வெளியே வந்து அடுத்த எனக்கு ரிஸ்க் தந்து வாங்கி இத்தனை தடவை குழந்தை கீழே வந்து பாதுகாக்கிறது யாரு? என் உடம்புட உறுப்புகள் எல்லாம் அழகாக பாதுகாத்து இருக்கிறாய். எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் எனக்கு அவனை தந்திருக்கிறான். அல்லாஹ் அலுவலக சோதனை, அலுவலகத்துக்கு பிடியான ஒரு சோதனைய அல்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுத்திருப்பான். அதை நினைச்சா அனுபவம் வரும். அப்படியாப்பட்ட ஒரு சோதனை அல்லாஹ் நோய் என்ற பேர்ல, கடன் என்ற பேர்ல, குழந்தை என்ற பேர்ல, மனைவி என்ற பேர்ல, பக்கத்து வீடு என்ற பேர்ல, நாடு என்ற பேர்ல ஏதாவது ஒன்று எல்லாம் கொடுத்துருப்பான். அதை குடியா வச்சு அவனை அழுவான். அந்த அழுகையை வேற யாருக்காவது போய் அழுதுட்டானா அல்லாஹ் சாட்டிடுவான். நீ அவனுக்கிட்டே அவனோட தேவையை எடுத்து. இங்கு மனிதர்கள் இருக்கிறாங்களே, குர்ஆன் சொல்லுது, மிருகத்தை விட மோசமானவர்கள் மனிதன். அதாவது இஸ்லாம் வரவேற்று ரகசியமான தர்மம். ஏன்னா மனிதர்களின் அடிப்படையில கொடுக்கும் பொழுது கர்வம் இருக்கும், எடுக்கும் பொழுது தாழ்வு மனப்பான்மை. கொடுக்கிறவரை இப்படி கொடுப்பார், நான் 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 கொடுக்கிறேன் என்ற கர்வம் வரும். எடுக்கிறவரு குனிஞ்சி பணிஞ்சி தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு கேவலமான முறையில அப்படியே கை நீட்டுவார். கொடுக்கிறவரை காணும் பொழுதெல்லாம் கும்பிடும், எனக்கு தந்தவர் உதவி செஞ்சவர் போற காண்ட டைம்லாம் செலுத்து அடிக்கணும். அவர் பொய் பேசினாலும் உண்மை மாதிரி நம்பணும். அவர் பொய் ஜோக் அடித்தாலும் கக்க கக்கன்னு சிரிக்கணும். உதவி செஞ்சுட்டார். இங்க யாரும் அடிமையும் இல்லை, இங்க யாரும் எச்சமானும் இல்லை.
இஸ்லாத்துல பார்வையில கண்ணியமானவர், தப்பா உள்ளவர். 1980 சொச்சங்கள்ல இந்த உலகத்துடைய ஆகப்பெரிய நடிகர் ஒருத்தர் தான் இந்தியா. முகர்ஜின்னு நினைக்கிறேன், பேர் சரியா நினைவு. ஒரு உருது மேகசின்ல படிச்ச ஞாபகம். அவனுடைய கடைசி நாட்கள் இந்தியாவுடைய மிக பெரும் தலை சிறந்த நடிகர்கள் ஒரு நடிகன். அந்த காலத்துல கொடிகட்டி பறந்தவர். அவருடைய பிரயாணம் ஹெலிகாப்டர்ல தான். அவனுடைய கடைசி காலம் ஹாஸ்பிட்டல்ல. அவனுக்கு சூரியன் மறையிறது விளங்குற மாதிரி ஒரு ரூம்ல அவனோட வேலை செஞ்ச அந்த வேலைக்காரன் சொல்ற, முகர்ஜி சூரியனை பார்த்துக்கிட்டே இருந்தான். சூரியன் மறைஞ்சு முடிஞ்ச பின்னால் அந்த வீல் சேர் பட்டன் அமைக்க அப்படியே திரும்பிக்கிட்டு, चलो दुखी हुई एक दिन तो चले गई कल के लिए तैयार होना चाहिए. அவர் சொன்ன என்ன, என் வாழ்க்கையில கவலையான ஒரு நாளை இன்னைக்கு நான் கழிச்சிட்டேன், நாளையுடைய கவலையை சுமக்க நான் தயாராகணும், என்னை ரூமுக்கு கூட்டு போனேன். உலகத்துடைய ஆகப்பெரிய பணக்காரன், உலகத்துல பிரபல்யத்தை சம்பாதிச்சவன். அவன் சாப்பிடாத சாப்பாடு இல்லை, அவன் குடிக்காத குடிப்பு இல்லை, அவன் போகாத நாடு இல்லை. ஆனா அவன கடைசி நேரம் எப்படி போகுது? என்ன துணியால கவலையான நாட்களை கழிச்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு நேர் மாற்றம் எத்தியோப்பியால இருந்து வந்த, ஹபஷால இருந்து வந்த, மூக்கு அறுக்கப்பட்ட நீகுரோ ஹபஷான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அவன கடைசி நேரம் மனைவி சொல்றா, பிலால் ரலியல்லாஹு தஆலா சிரிக்கிறாங்க. கேட்டாங்க, மனைவி ஏன் சிரிக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, வா சாதா, எனக்கு இன்றைய நாள் மாதிரி சந்தோஷம் வேற எந்த நாள்ல இல்லை. நான் என் நண்பர்களை சந்திக்க போற நாள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போற நாள், எந்த அல்லாஹ்வை பார்க்காம நான் சுஜூத் செய்து கொண்டிருந்தேன், அந்த அல்லாஹ்வை சந்திக்கிற நாள். இதுதான் சகோதரர்களே உலகத்தில் உண்மையான ஏற்றத்தாழ்வு. ஒரு ஆளுடைய ஆன்மீகம் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில கண்ணியத்தையும் கேவலத்தையும் குறிக்கும். குர்ஆன் சொல்லுது சூரா ஃபாத்திர், ஃபலா தகுர்ரன்னகும் அல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகத்தின் மாயாஜாலம் அவர்களை ஏமாற்ற வேண்டாம். இந்த உலகத்துல டிசைன், இந்த உலகத்துல கலர்ஃபுல். ஒரு ஆளுடைய கடிகாரத்தை பார்த்து எடை போடவான், ஒரு ஆளுடைய கையில் இருக்கிற போனை பார்த்து எடை போடவான், நிம்மதியா வாழ்றார். அவருடைய வாகனத்தை பார்த்து எடை போடவானா, அவருடைய வீடை பார்த்து எடை போடவானா, அவருடைய பேங்க் பேலன்ஸை பார்த்து எடை போடவானா. சகோதர என்பவர்களே, நான் சொல்ல வருவது என்னவென்றால், கடைசி 10 கியாமுல் லைல்ல எவ்வளவு வேணுமோ அவ்வளோ அல்லாஹ்க்கு அழுங்க, அல்லாஹ்ட்ட கண்ணீர் வடி. அல்லாஹ்வோட முனாஜா செய்யறதுல இன்பம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், தனிமையில் அல்லாஹ் பேசும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. எந்த நிழலும் இல்லாத கியாமத் நாளுடைய அர்ஷுடைய நிழலில் 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அந்த 7 பேர்ல ஒரு ஆள், ஷாபுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. நபியே சொன்னாங்க, ஒரு வாலிபன், வயோதிபன் அழுவார், ரைட்? அவங்களுக்கு மேலே கண்ணீர் வந்து, ஏன் நான் போறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறேன், அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மேல பலகீனம், நோய், மருந்து குடிக்காம இங்க பள்ளிக்கு வரையிலாது, மருந்து குடிக்காம தூங்கிறது, எந்த ஒரு பலகீனம் இருக்கு. அந்த பலகீனம் குறை அல்ல, அது எல்லாத்துக்கும் ஏற்பட வேண்டும். உள்ள பெம்பஸ் போடுறது குறைய, உள்ள பெம்பஸ் போடுறது குறையும், அதையால் குறைய பார்க்கல. அந்த வயசுக்கு அப்படித்தான். இதே மாதிரி முதுமை வந்துவிட்டால் அப்படித்தான். அல்லாஹ்வுடைய பார்வையில வாலிபன் தான் பார்க்கணும். நபியே சொன்னாங்க, ஒரு வாலிபன் தனிமையில் அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறார், அவனுடைய 2 கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. நம் வாலிப சமூகத்தை அல்லாஹ் அப்படியே ஆக்கிரமிப்பு புரிவானா? இந்த மாதிரி வாலிபர் உருவாயினா நாட்டுக்கும் ஊருக்கும் எவ்வளவு பறக்க தெரியும். இதை மஸ்ஜித்ல இருந்து சொல்றேன். வாலிபர் சொன்னார், அதுல நாங்க இரவு எத்தனை மணி தூங்குறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சொன்னேன், ஒரு 1 மணி. நான் தூங்குறதா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ஃபோனு சார்ஜர் எங்கே ஆஃப் ஆகும்,
அப்படி இல்லையா சுபோ பாங்கு சொல்லும், அது கூட தான் தூங்குறான். எங்க நாட்டுடைய டேட்டா கம்பெனிகளை செஞ்சிருக்கிறான், இரவுடைய டேட்டா அள்ளி கொடுத்துருக்கோம். நைட் 8 மணிலிருந்து காலையில் 6 மணியோ 8 மணியோ அது வரைக்கும் நீ வேண்டிய மாதிரி பாரு, வேண்டிய தலையில பாரு, கேட்டகரி பாரு, உனக்கு என்ன வேணுமோ பாரு, குட்டி சொன்னா போ, அவன் அக்கௌண்ட்டுக்கு தாராளமா போய் சேரு. காலை ஆயிடுச்சா 8 மணி ஆயிடுச்சா இப்ப டேட்டாவை கம்மி பண்ணிடுவான். என்ன இப்ப உம்மா இரும்பு நேரம், வாப்பா இரும்பு நேரம், வெளிச்சம் மாற நேரம், ஆட்கள் பார்ப்பாங்க, மான மரியாதை இருக்கு, கவனமா இருக்கு, திருப்பி இறந்துக்குவான். சகோதரர்கள் நண்பர்களே, அல்லாஹ்ட்ட அழுகுறத மிகப்பெரிய இபாதத்தா எதுங்க? அல்லாஹ்ட்ட அழுத கண்ணை ஒரு காலம் யார்த்தையும் அல்ல அழ வைக்க மாட்டான். எந்த பிரச்சனை எந்த மனைவிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம் கிடையாது. எந்த கவலையை எந்த உம்மட்ட சொல்றதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஜகாத் கொடுக்க தகுதியான ஹாஜியாத்த மீது அளவானா, கை நீட்டவானா, அவர்கிட்ட சொல்றதுனால எங்களை வேலை நடக்காது. முகம் பார்த்து உதவி செய்ய முடியுமே தவிர இங்க காலம் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அல்லாஹ்வோட பொறுப்பை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தாங்க. ஒரு மீனை கூட ஊத்து நிரப்ப முடியும். அதனால கியாமுல் லைல் வருது, தராவீஹ் வருது, இமாமுடைய கிராத்தை கேளுங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஓதும் பொழுது நீங்கள் அழுவுங்கள், குர்ஆன் ஓதும் பொழுது நீங்கள் அழுவுங்கள். ஃபதுகு ஃபைல்லம் தஸ்தீஉ ஃபதபாகு, அழுவலையா அழுவுற மாதிரி நடி. இது நபியோடைய ரமதானுடைய அதிகமாக செஞ்ச 2வது அமல். 3வது அமல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகல் காலங்கள்ல அவங்களோட வாயை பெயிண்டில்வாங்க, வாய்க்கு ஜிப் போடுவாங்க, சொக் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சியாவசித்தால் அவர்கள் ரமதானுடைய பகல் காலங்களில் யாராவது உங்களோடு சர்ச்சை செய்தால், சண்டை பிடித்தால், நீங்கள் சொல்லுங்கள் நான் நோம்பாளி. நீங்க பதில் சொல்ல போவாங்க. இதை மட்டும் நீங்க சொல்லுங்க, அவர் விளக்கிடுவார். ஒரு ஆள் வந்து பலாய் இன்னொருத்த குறைய பேச ஆரம்பிக்கிறார், இவர் அப்படி அவர் அப்படி, நீங்க சொல்லுங்க நான் நோம்பாளி. நோம்புடைய அசல் அகராதி கருத்து என்னன்னு கேட்டா அமைதியாக இருக்கிறது. குர்ஆன்ல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள நோன்பு அல்லாஹ் குர்ஆன்ல பேசியிருக்கிறார், சூரா மரியம். அந்த காலத்திலே நோன்பு என்ன? வேண்டிய மாதிரி சாப்பிடலாம், பகல்ல காலையிலிருந்து பகல் வரைக்கும் வேண்டிய மாதிரி சாப்பிடலாம், தூங்கலாம், குடிக்கலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா யாரும் யாரோடையும் பேசக்கூடாது. ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா. அந்த காலத்திலே நோன்பு நல்ல நேரம். அல்லாஹ் இந்த நோன்பை எங்களுக்கு தந்தான். அந்த நோம்பு மட்டும் அல்ல கொடுத்திருந்தாலும் வைங்க, ஒரு நோம்பு தாண்ட. பகலுடைய காலங்களை முடியுமான அளவு குர்ஆன்லையும் ஹலாலான சம்பாத்தியத்திலையும், அதுவும் முடியுமே இல்லையா தனிமையில இப்போ அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அதுவும் முடியலையா பிஸ்மிக அல்லாஹும்ம அமூது வாஹியான்னு தூங்கு. ஷைத்தான் இருக்கிறானே, நாங்க நினைச்சிருக்கிறது என்ன, ஷைத்தான் வந்து கண்ணுக்கு விளங்காதுன்னு. குர்ஆன் சொல்லி இல்லை இல்லை, மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்லையும் ஷைத்தான் இருக்கிறான், மனுஷன்லையும் ஷைத்தான் இருக்கிறான். எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய வயிறு மாத்திரம் நோன்பு நோக்கிறது. ஹதீஸ். பசி மட்டும்தான், தாகம் மட்டும்தான், மற்றது கண்ணு அதே கண்ணு, வாய் அதே வாய். அல்லாமா இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இடம் காலம் பொறுத்து எல்லாமே வித்தியாசப்படும். நீங்க காபத்துல்லாஹ்க்கு போறீங்களா, மக்காக்கு போறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, உம்ராக்கு போறீங்க, அங்க போய்ட்டும் ஒரு ஆள் பார்வையை தாழ்த்துறாரு இல்ல, அந்நிய பெண்களை பார்க்கிறாரு. எங்க இவன் பார்வையை தாழ்த்த மாட்டார். அவ்வளவு புனிதமான இடத்துல போய்ட்டும் அவர் பார்வையை தாழ்த்துறாங்க இல்லையா, எங்கேயும் தாழ்த்த மாட்டார். இதே மாதிரி ரமதானுடைய காலத்துல ஒரு ஆள் ஹராமானதை பார்க்கறத விட்டும் தன்னை பாதுகாக்கல. எந்த காலத்திலையும் அவர் பார்வையை தாழ்த்த மாட்டார். நேர்லையும் சரி, போன்லையும் சரி. இந்த விடயம் நான் தீவிரம் பேசுவதனால் தீவிரவாதி என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை, பரவாயில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, குல் லில் முஃமினீன யகுதுன மின் அப்சாரிஹிம் யகுது மின் அப்சாரிஹிம் வ குல் லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹிம்
முஃமினான ஆண்களுக்கும் சொல்லுங்கள், முஃமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவருடைய பார்வையை தாழ்த்தும்படி, மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும்படி. இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, வஹுனாக அலாகத்துன் கவிய்யா மா பைனல் பஸரி வல் ஃபர்ஜ், பார்வைக்கும் மர்மஸ்தானத்துக்கும் மத்தியில் பலமான தொடர்பு இருக்கிறது. ஜினாவுடைய முதலாவது படி பார்வை. ரமதான்ல மட்டும் பார்வையை தாழ்த்தாம இருந்துருவான், சீல் குத்திடுவான், எப்பயும் நீ தாழ்த்த மாட்டேன். ரமதான் பெனிஃபிட் அதுதான். ரமதான் நாங்கள் கண்ணை பாதுகாக்கிறோம், வாயை பாதுகாக்கிறோமா, ரமதான் முடிஞ்ச பின்னால் அல்ல ஒரு தைரியம் தருவான். எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு பார்வையை தாழ்த்தலாம், எனக்கு பேச்சை கட்டுப்படுத்தலாம். சகோதரர்களே, நபி அவர்களுடைய 4வது அமல், இந்த 4 அமல்களும் ஏம்புறத்தால சொன்னது கிடையாது. புகாரி முஸ்லிம் வந்த ஹதீஸுடைய சுருக்கத்தை சொல்லுகிறேன். 4வது அமல் என்ன? கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத வ அஜ்வத ஃபீ ரமதான். நபி அவங்க அதிகம் நன்கொடை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். ரமதானுடைய காலத்தில் மிக அதிகமாக நன்கொடை கொடுப்பார்கள். கர்ரீஹின் முர்சலா, காற்றை போல் தர்மம் செய்வார்கள். அது என்ன காற்றை போல்? காற்று ஆள் பார்த்து அடிக்க, காற்று வந்துகிட்டே இருக்குதா, ஏழை வந்துட்டானா கொஞ்சம் மேலான வைக்கும், பணக்காரன் வந்துட்டானா ஃபுல்லா அடிச்சு இல்லை இல்லை. அங்க காபிர் முஸ்லிம் வெள்ளை கருப்பு ஏழை பணக்காரன் ஆண் பெண் எல்லாத்துக்கும் ஒரே மாறி மாறி எனது உயிருக்கு மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான்ல தர்மம் கொடுப்பாங்க, அதிகம் கொடுப்பாங்க. யாரையும் தலையை விட முந்த விட மாட்டாங்க. ஒன்று இருக்குது கை நீட்டுறது. இஸ்லாம் அறவே வரவேற்காத ஒன்றுதான் யாசகம் செய்வது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, யார்த கையை அல்லாஹ் இப்படி ஆக்கிட்டானோ, அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். மௌத் வரைக்கும் கை இப்படி தான் ஆக்கி வைப்பான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது தருவாங்களா, கிடைக்குமா, அவர்கிட்ட போறது இவர்கிட்ட போறது, கை நீட்டி தந்த பிரச்சனை எல்லாம் சொல்லி 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 இதுல வார விபரீதம் 2. ஒன்றெல்லாம் கை அப்படியே ஆக்கிடுவான், 2வது அல்லாட்ட நீச்ச வைக்கிறத மறக்கடிச்சிருவான். அல்லாட்டி மன்னர் தாஜ்மஹாலை கட்டின ஷாஜஹானுக்கு ஒரு மகன் இருந்தார், அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 3 மகன் 2வது. அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு மிகப்பெரிய உலமா பீரியர், அதாவது அதிகம் உலமாக்களை நேசிக்கிறார். ஒவ்வொரு நாள் அவருடைய பகல் தஸ்தர்கான் சாப்பாட்டு டேபிள்ல உலமாக்கள் தான் நிறைஞ்சிருப்பாங்க. உலமாக்கள் தான் பகல் சாப்பாடு சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 1000 ஹதீஸ்களை அறிவிப்பாளர் வரிசையோட பாடமாக்கி இருந்தார். ஆலிம் இல்லை, ஆனா மார்க்கப்பட்டுள்ளவர். அவருடைய தர்பார்ல பேஸ்மெண்ட் ஒன்று இருக்கு, பேஸ்மெண்ட். அதுல யாரும் சாப்பிட்டு போகலாம், ஏழைகளுக்கு, ஏழை எளியோர்களுக்கு. அப்படி நன்கொடை அள்ளி கொடுப்பவர்கள். ஒரு வயசான அப்பாவும் வந்தார். சொன்னாரு, மன்னரே, மனைவி மூத்தா போயிட்டா, இல்லை திருமணம் முடிச்சு போயிட்டாங்க, நான் தனியால் ஆகிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வாழ்வேன், என்ன எஞ்சிருக்கிற வாழ்க்கைக்கு போதிய அளவு ஏதாவது அன்பு பரிசு கொடுத்தீங்கன்னா நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், சாரிங்களா? மன்னர்கிட்ட கேட்கிறேன். மன்னர் சொன்னாரு, அசருக்கு பின்னாலே என்னை சந்திங்க, உங்களுக்கு நிரப்பமான ஒரு பரிசு நான் ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். தந்த அடியார்கிட்டே சொல்லிட்டாரு, இப்படி அவருக்கு போதிய அளவு பெட்ஷீட்டு, தலைவாணி, சாப்பாடு, காசு, அது இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க, அவருக்கு கொடுக்கணும். மன்னர் மஸ்ஜிதுக்கு போனாரு, அசரை தொழுதாரு. அசரை தொழுது பார்க்குறாரு, இப்போ வருவார். ஆஹா, அந்த வயசாளி வரவே தர்பாருக்கு வந்துட்டார். வந்து கேட்டாரு, எந்த வயசான கண்டிங்களா யாராவது? இல்லை, யாரும் காணும். போய் தேடிட்டு வாங்க. பசாரில் பார்க்குறாங்க, இல்லை மஸ்ஜித்ல இல்லை, எங்கேயும் இல்லை. பார்த்தா ஊரை விட்டு எங்கேயோ முடங்கி போய்கிட்டே இருக்கிறார். குடிச்சுக்கிட்டு வந்தார். வந்தன முன்னு நிப்பாடி கேட்டார், பெரியவரே, நான் உங்களுக்கு சொன்னதானே என்னை அசருக்கு நான் சந்திக்க சொல்லி, உங்களுக்குரிய சன்மானங்கள் ஏற்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருந்தேன், ஏன் சந்திக்கல? அப்ப அந்த வயசானவர் சொன்னாரா, மன்னரே, உங்களுக்கு பின்னுக்கால தான் நான் அசர தொழுதேன். நான் அவரை பார்த்துட்டேன். தொழுது முடிஞ்ச பின்னால பார்த்தேன், உங்க 2 கையும் அல்லாஹ் நோக்கி இருக்கு. நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்கு. நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்கணும்? ஃபகீர் சே பீக் மாங்கோ கியா?
பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிறதாண்டா ஓம் பொழப்பே பிச்சையில போதும். அவன் கேட்டுதான் நீ பொழப்பு நடத்துற. ஓண்ட வந்து நான் எடுக்கிறதா, நான் கேட்கிறதா, நான் அள்ளிக்கிறதா? நான் எஞ்சிருக்கிற காலமும் அவன்கிட்டே கேட்டுக்கிறேன். இந்த உணர்வு எங்கள்கிட்ட வந்துருச்சுன்னு நீங்களே, இங்கு அமர்ந்து இருக்கிறவர்களும் சரி, எங்கு இருப்பவர்களும் சரி, இந்த பூமியின் முகட்டுக்கு மேலால் மரியாதையா வாழலாம், மரியாதையா வாழலாம். ஒரு சஹாபி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் கண்ணியமாக வாழ என்ன செய்யும்? நபி அவன் சொல்லல, நீ அது படி இது படி, அங்க போ, இந்த நாட்டுக்கு போ, நீ கனடாக்கு போ, நீ யுஎஸ்ஏ போ, அங்க போ, நல்லா சம்பாதிச்சுட்டு வா, மக்கள் எல்லாம் உன்னை மதிப்பாங்க. இல்லை, நபி அவன் சொன்னாங்க, மக்கள்கிட்ட கை நீட்டாம இரு, தக்குனா கனன்னாஸ், மக்களே ஆகப்பெரிய பணக்காரன் நீ தான். மக்கள்கிட்ட தேவைப்படக்கூடாது. மக்கள்கிட்ட கை நீட்டிட்டோமா அவர்கள் எங்களை தரக்குறைவா நினைக்க ஆரம்பிச்சோம். அதனால்தான் இஸ்லாம் சொல்றது ரகசியமான தர்மத்தை கூட்டுங்க. புகாரில் அவர் ஹதீஸ் பாபு அஹாதீஸ் பனி இஸ்ராயில் ஒரு தனவந்தர் என்ன செஞ்சாரு, அவருடைய ஜகாத்துடைய காசை ரகசியமா கொடுக்க வேண்டும் என்பதற்காக நடு மிசில் எழும்புறார். எப்படியாப்பட்ட இருட்டு கண்ட கை கூட விளங்குது. ரோட்டுக்கு வந்தாரு, வந்து பார்க்கிறாரு, யாராவது வந்து அவனை கையில வச்சுட்டு போயிட்டு நின்றுட்டே இருக்கிறாரு. யாரோ வார சத்தம் கேட்குது. கிட்ட வரவங்க ஆளை பிடிச்சாரு, கையில காசை வச்சாரு, கேட்காரு. அடுத்த நாள் காலையில் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, நேற்று இந்த ஊருடைய கல்லண்ட கையில பெரிய அமௌண்டோட மாட்டி பட்டி யாரோ கொடுத்துக்கிறான். இந்த ஊர்ல கல்லண்ட கை பிறகு சரியான கவலை. போய் ஒரு கல்லண்ட கையிலே கொடுத்தேன். அடுத்த நாள் இந்த மாதிரி வச்சுடுற. ரெண்டாம் நாள் பேசுறாங்க, நேற்று ஒரு விபச்சாரியிட கையில பெரிய அமௌண்டோட பேட்டி கேட்பான். சரியான கவலை. மூணாவது நாள் ஒரு பணக்காரன கையில வச்சுட்டேன். அந்த காலத்தில் இந்த நபிக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சா, நபியை நீ அவர்கிட்ட சொல்லுங்க, அவருடைய 3 தர்மங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொண்டார். எந்த அளவு அல்லாஹ் கபூல் செஞ்சா, அந்த 3 பேரும் தௌபா செஞ்சுட்டாங்க. திருடன் சொன்னா என்ன, நான் களவெடுக்காமலும் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தாரா, நான் விபச்சாரம் செய்யாமலும் எனக்கு ரிஸ்க் தாரா. பணக்காரர் சொன்னார், நான் கஞ்சனா இருந்தும் அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தாரா. ரகசியமா கொடுக்கறது பெனிஃபிட் என்ன தெரியுமா? அதில் கூடிய நாங்கள் அல்லாட்ட மட்டும் எதிர்பார்க்கலாம், அல்லாட்ட மட்டும் மேலெல்லாம். ஆனா ஒருத்தர் கேட்டு வந்துட்டாரா, இஸ்லாம் கை நீட்டது ஹராம்னு சொல்லல. இஸ்லாம் சொல்லுது, குதிரையில வந்து கேட்டாலும் கொடுத்து அனுப்புங்க. கை நீட்டுறாரா, நீங்க அவரை விரட்டவானா. கடைக்கு வாராரு, பஸ்ல நாங்க ஏறி இருக்கிறோம், யாசம் கேட்டு வாராங்களா, இருக்கிறத கொடுங்க. நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லையா, கலிமத்தும் தய்யிபா, மனமான வார்த்தையை சொல்லி அனுப்பணும். காரமான வார்த்தையை சொல்லவான. ஏற்கனவே அவனுடைய மானம் கௌரவம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு அவன் தன்னுடைய மரியாதையை விற்கிறான். இப்படி கையை நீட்டி அவருக்கு நீங்க இன்னும் அவர் அசிங்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கவான். போன்னு பேசவா, போ கொடுத்து பழக்கக்கூடாது. நான் கை கால் நல்லது உழைச்சி சாப்பிட, அதெல்லாம் சொல்லுவாங்க. தினவர் முஸ்லிம் சொல்லுவாங்க, ஒரு ஆளுங்க தாடியில சாராயம் படியுது, நீங்க குடிக்காரன்னு சொல்லவானா. ஏன் தெரியுமா? ஃபயர்ஹமுல்லாஹ் வயர்தலி, அல்லாஹ் அவனுக்கு இறக்கம் காட்டிட்டு உங்களை சோதிக்க ஆரம்பிச்சிருக்கும். அல்லாஹ்க்கு வச்சிரேன் போதை கை நீட்டு வைக்கும். வாராங்களா, மரியாதை கொடுத்துறவங்க சில நேரம் மலக்குமாறும் வரலாம். புகாரில வர ஹதீஸ் 3 பேர் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு ஆள் வழுக்கை தலை, கண்ணு தெரியாதவரு, வாய் பேசுகிறார்கள். 3 பேர் தடை விடுறாங்க. ஒரு மலக்கு வந்து, இந்த முடி வளர்ந்து கண்ணு பார்வை வந்துருச்சு, வாய் பேசுதெல்லாம். 3 பேருக்கும் ஆடு ஒட்டகம் மாடுன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, துவா செஞ்சுட்டு போனாங்க. எல்லாம் மலக்க காத்திருப்பான். ஆட்டு மந்த ஒட்டகம் மந்த. இப்ப மலக்கு வாராரு, பிச்சைக்காரனை தோற்றுறது. ஆஜி உன சக்காத்து தாங்களே, ஏதாவது சதக்கா கொடுங்களே. வழுக்கை தலைவர் சொன்னாரு, இப்படி வந்து கண்டு 2 கொடுத்துட்டு கேளாது, அல்லாட பங்கு தாருங்களே. இல்ல இது நான் சம்பாதிச்சது, இது ஏண்ட திறமை, என்னுடைய திறமையால் சம்பாதிச்சது, ஏண்ட எஃபோர்ட், எத்தனை இரவு முடிச்சிருப்பேன். அவர் சொன்னார், அப்படியா, நான் பிச்சைக்கார இல்லை தம்பி, எந்த தலையை நான் தடவிட்டு போயிட்டு முடி வளர்ந்துச்சோ அந்த மலக்கு தான் பிச்சைக்கார ரூபத்தில் வந்திருக்கிறேன், நீ நன்றி கட்டவேன். திருப்பி தலையை தடவை சொட்டை விழுந்துச்சு, அவருடைய ஆட்டு மந்தை எல்லாம் போச்சு, திருப்பி அதே மாதிரி. இதே மாதிரி தான் பூமைக்கு போய் அவரும் சொன்னாரு, நான் சம்பாதிச்சு, நான் அப்படி தலையில. ஆனால் கண்ணு தெரியாத ஒரு ஆடு, மாடு நினைக்கிறேன். வளர்த்திருந்தவர்கள் கேட்டாங்க, உங்களுடைய இருந்து ஏதாவது கொடுக்குறீங்களா? அவர் சொன்னாரு, உள்ளுக்குவாங்க.
இருக்கிறதுல எங்களுக்கு எது விருப்பமோ எடுத்துட்டு போங்க, சிறந்ததை எடுத்துட்டு போங்க. நான் கண்ணு பார்வை இல்லாம இருந்தேன், அந்த அல்லா எனக்கு பார்வையை தந்தான், அந்த அல்லா எனக்கு தொழில் யுக்தியை தந்தான். இருக்கிறத சிறந்த எடுத்துட்டு போங்க. அந்த மலக்கு சொன்னாரு, நான் யாசகம் கேட்கிறவன் அல்ல, அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பி இருக்கிறான் சோதிப்பதற்காக. உன்னுடைய இரு தோழர்கள் தோத்து விட்டார்கள், நீ ஜெயிச்சிட்ட, நீ முன்னேறதை யாராலையும் தடுக்கல. கொடுக்கிற கரத்தை அல்லாஹ் சீல் குத்திடுவான், மௌத்து வரைக்கும் நீ கொடுத்துட்டான். யாருக்கு கொடுக்கிறது? கேட்டவருக்கும் கொடுங்க. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, கேட்காத ஒரு கூட்டம் இருப்பாங்க. மஹ்ரூம்டா அவங்க கை நீட்டி பழக்கம் இல்லை. அதுல முதல் தரம் யாரு தெரியுமா? என்னோட வாப்பா. உம்மா சொல்லுவா, தம்பி மறந்துருக்கணும் வாப்பா, சல்லியில் வாப்பா, உப்பு வாங்கணும் வாப்பா, மரபை வாங்கணும் வாப்பா. உம்மா ஓப்பனா சொல்லிடுவாங்க. ஆனால் வாப்பா அவர் மரியாதையாக வாழ்ந்தவர். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். சேப்ப உருவா காசு இல்லை, ஆனால் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டார். புள்ளட கையில் புள்ளட வெளியில் கேட்க விருப்பம் இல்லை. அவர் கேட்க மாட்டார். மகன் புரிந்துணர்வு உள்ள மகனா இருந்தா உம்மோட கையில கொடுப்போம். அம்மா இந்த அக்கு அப்படியே வாப்பட கையில அவருக்கு வேண்டியதை வீட்டு வாங்க. பேர பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குற சுகத்தை அப்பா அம்மா வீடு கேள்வி அப்படியா இல்லையா? அப்படியே பேர பிள்ளைய தூக்குவாங்க, மோருவாங்க, தான் வச்சுக்கோங்க, இதை வச்சு அதை வச்சு சேர்க்க 100 ரூபா வச்சுடுவாங்க, தான் வச்சு வாப்பாக்கு ஆசை எல்லாத்தையும் கொடுக்கணும் கொடுக்கணும். ஆனால் ஏழை அவரை முதுமை விலகி நம்ம சம்பாதிக்கலாது, பேசலாம், பார்க்கலாம், நடக்கலாம். பாவம் சொல்லுவோம். ஒரு பெண்ணியனையும் ஒரு சாரத்தையும் எம்லப்லையோ அதில் இதில் ஏதோ 2000 சல்லையும் போட்டு கொடுத்து அவங்களை அசிங்கப்படுத்துவாங்க. அள்ளி கொடுங்க. ஒரு நாளைக்கு அந்த ஸ்டேட்டஸுக்கு நாங்கள் வரப்போகிறோம், அந்த குடும்பத்தில் நாங்கள் உட்கார போகிறோம். அது உட்கார்ற நேரத்தில் ஏண்ட புள்ள என்னைய தலைக்கு மேல மதிப்பான், ராஜா மாதிரி பார்த்துக்கிடுவான். வார்த்தை விடவான சிலாக்கள் சொல்றது அப்படியெல்லாம் என்னை பார்க்க தேவையில்லை, அல்ல அப்படியே ஆக்கிப்போம். ஒத்துற பாம்பா இருப்பான் புள்ள. தாம் பேசுற பேச்சுகள் பதிவு செய்யப்படுகிறது, மனத்துமானால் ஆமீன் சொல்லப்படுகிறது. அகீத் இருக்கிறாங்க, மிக கவனமா பேசணும். இதே மாதிரி ஊர்ல சில தனவந்தர்கள் இருப்பாங்க, ஏற்கனவே தனவந்தர்களாக இருந்து கடனாளியாக இப்ப லொஸ்டா இருப்பாங்க. அவங்க கை நீட்ட வைக்கப்படுவாங்க. அவங்களை தேடி போங்க, ஹாஜி நீங்க இருக்கிற காலத்துல உதவி செஞ்சீங்க தாங்க வச்சுக்கோங்க. சில உலமாக்கள் இருப்பாங்க, மிம்பர்ல மக்கள்கிட்ட கை நீட்டவானா அல்லாட்ட கை நீட்டுன்னு சொன்னவங்க மக்கள்கிட்ட கை நீட்ட வைக்கப்படுவாங்க. நோயில் இருப்பாங்க, பிள்ளைகள் நோய், மனைவி நோய், பல தேவைகள் இருக்கும். ஆனா உதவி செய்யறவங்க கேட்கறது எப்படி? அதுல இவங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கொடுக்கலுமா, இவங்களுக்கு கொடுக்கலுமா, அதற்கு உங்களுக்கு தரையிலுமா, நீங்க நீங்க உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குதா, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா கேட்கணும் சொல்லு. எத்தனையோ உலமாக்கள் இருப்பாங்க, வயசான உலமாக்கள் இருப்பாங்க. இந்த மஸ்ஜிதுக்கு சேவை செஞ்ச எத்தனையோ பேர் இருப்பாங்க. இந்த மஸ்ஜிதுக்கு சேவை செய்ய நிர்வாகிகள் இருப்பாங்க. இவர்களை தேடி போன குர்ஆன் சொல்லுது, மஹ்ரூம்ட அவர்கள் தான். கியாமத் நாள்ல நரகவாசி சொல்லுவா, நான் நரகத்துக்குள் நுழைந்த பெரிய பாவம் எது தெரியுமா? நான் ஏழை எளியோர்களை தேடி நான் சாப்பாடு கொடுக்கவில்லை. வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன், சொந்த சாப்பாடு கொடுக்கணும் அல்லது சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டணும். இந்த ரெண்டையும் நான் செய்யல, இங்கு நான் நரகத்தில். அதனால சகோதரர்களே, நண்பர்களே, நான் கனிவாக பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், இந்த 4 அமல்களை கொண்டு எங்களோட ரமதானை நிரப்புங்க. ரமதானை வியாபாரத்துக்குரிய மாசமா இருக்க வானா, ரமதான்ல அமலுக்குரிய மாசமா இருங்க. இது கனிமத்துடைய மாசம். ஒவ்வொரு நாளும் மௌத்தைகளை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்குது. நாம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுகள் சொல்லுது, ஹரே கிளம்ஹா இஸ்ராயில்கா ஆனாக, உன்னுடைய ஒவ்வொரு மூச்சும் இஸ்ராயில் உன்னின் பக்கம் எடுத்து வைக்கும். ஒவ்வொரு 8 வந்துகிட்டே இருக்கிறாரு. ரொம்ப சீக்கிரமா நாங்க மூத்தா போயிடுவோம். நாங்க செய்திகள் தகவல்கள் நாளாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி போனாரு, அப்படி வந்தாரு, மூத்தா போயிட்டாரு. இப்பதான் பேசிட்டு போனாரு, தாங்கள மூத்தா போயிட்டாரு. பாவம், இப்பதான் புள்ள பிறந்து 1 மாசம் 2 மாசம் ஆகுது, கல்யாணம் முடிச்சு 2 நாள் தான் ஆகுது. அந்த ஒரு பொடியன் அப்பா எங்களோட படிச்சவன் 18 வயசு 15 வயசு 10 வயசு 2 வயசு எல்லாம் மூத்தாயிட்டே இருக்கிறான். எல்லாம் ரொம்ப வேகமா நாங்க மூத்தா போயிட்டு. ஒரு ஆளும் சொன்னார், யார சூழல்லா, சரியான மூளை சுடுவது, எனக்கு உபதேசம் செய்யல, அதிகமா கோபம் வருது, எடுத்தறிஞ்சு பேசுவது. நபியா
சொன்னாங்க கஃபாபில் மௌத்தி வாயிலா. சொன்னாங்க தம்பி, உபதேசத்துக்கு மௌத்தே போதுமானது வாப்பா, உன்னை எல்லாமே அடங்கி போகும், மௌத்தே போதும், மௌத்த நினை. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்களோட ஊர்ல ஒரு ஜனாசா ஒன்று நடந்தது. ஒரு பெண்ணோட மௌத்து. அவருக்கு 3 குழந்தைகள். கணவன் ஏற்கனவே மூத்தா போயிட்டாரு. 3 குழந்தைகள் 20 வயசுக்கு மேலுள்ள பிள்ளைகள். 3 பேருக்கும் வயசு, உடம்பு வயசு 20, 25, 30. ஆனா 3 வளர்ச்சி போகும். சின்ன பிள்ளை மாதிரி, எழுத வாசிக்க ஒன்றுமே தெரியாது. பிறந்த நாள்ல இருந்து அப்படி. உம்மா பெட்ல இருந்து சாப்பிடாம உம்மா மௌத்து. உம்மாக்கு சாப்பாடு கொடுக்கணுன்ற அந்த இது கூட அவர்களுக்கு இல்லை. அல்லாஹ் படைச்சில்ல. அல்லாஹ் கதிர், அல்லாஹ் நிர்ணயம். மௌத்தா போயிட்டு 5 நாள் மைய தூட்டுக்குள்ள இருக்குது. பிள்ளைகள் நடமாடுறாங்க, போறாங்க, வராங்க, அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேர், 2 ஆம்பளை, ஒரு பொம்பளை. நான் இதை சொல்வதற்கு முன்னால தீர்க்கமாக விசாரிச்சு தான் அவங்களோட முதாக்கரை செஞ்சுட்டு இருக்கேன். சம்பந்தப்பட்டவரோடு நான் நேரடியாக ஒரு சபையிலிருந்து பேசுறேன். சொன்னார், அதில் பக்கத்து வீட்டு பொம்பளை அவ யோசிச்சா, சோமில்லாமல் இருந்தா என்ன செய்யறாலும் சரியா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வீட்டுக்கு போனது தான். ஜனாசாவை கண்டு அடுத்த நிமிஷம் மயங்கி விட்டான். அதுக்கு பின்னால ஜனாசா கமிட்டியில் 2 பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் நான் தொடர்பு கொண்டவர். சொல்கிற ஹசரத், நான் போயிட்டு பார்த்தேன், முழு உடம்பும் புழு, கண்ணு திறந்து கண்ணுக்கான புழு, மூக்கான புழு, வாய் நாடி கட்டிலே ஃபுல்லா புழு, முரசுகள் கரைஞ்சிட்டு வருது. அப்படி உடம்புல தூக்க இல்லாத பிஞ்சு வருது, பிஞ்சு வருது. க்ளவ் போட்டு நாங்கள் தூக்கினோம். அழுதா சொன்னார் ஹசரத், அதை பார்த்ததுதான் எல்லா பெருமையும் செத்து போச்சு. இந்த மமத, எடுப்பு, நினைப்பு, ரோஷம், என்ன விட்டா ஆள் இல்லை, மையத்துக்கும் வரமாட்டேன், நான் நினைச்சா செய்வேன், எல்லாம் போச்சு அந்த ஜனாசா பார்த்து. அதுக்கு பின்னால் யாரையும் கோவிக்க தோணுதில்லை. குடும்பத்தில் எல்லாத்தையும் மன்னிக்க தோணும். எவ்வளவு பெரிய அநியாயம் செஞ்சவரை நான் மன்னிக்கிறேன். 5 நாள் புழு திங்கிற உடம்பு சோதனை. ரூஹ் தான் அல்லாஹ்ட்ட போகும். இந்த உடம்பு ஒரு வாகனம். இந்த ரூஹுக்குரிய சாப்பாடு தான் இந்த ரமதான். சொல்லப்பட்ட குர்ஆன், கியாமுல் லைல், நாவை பேண்டது, கண்ணை பேண்டது, சதகா கொடுக்கிறது எல்லாம் ரூஹ். அதனால மௌத்தை எப்பையும் நாங்கள் கல்வியில் வச்சு செயல்பட்டோம்டா நாங்கள் ரொம்ப குறைவாக சிரிப்போம், மிக மிக அதிகம் அழுவோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை கொண்டு இந்த ரமதானின் மூலம் எல்லா நன்மைகளையும் அடையும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நஷீபாக்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. اللهم يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا ذا الجلال والإكرام، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا ذا القوة المتين. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. இறக்கமுள்ளவனே, கஃபாரே, சத்தாரே, யா அல்லாஹ், நீ இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ், சகல சக்திகளுக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ், சகல ஆற்றலுக்கும் சொந்தக்காரன் யா அல்லாஹ், இந்த உலகத்தை தன்னந்தனியாக ஆட்சி செய்பவனே, எல்லா விதமான பாவங்களையும் மன்னிப்பவனே, எல்லா குறைகளையும் மறைப்பவனே, எல்லா காலத்திலும் உறங்காமல் இருப்பவனே, சாப்பிடாமல் இருப்பவனே, குடும்பத்தின் பக்கம் தேவைப்படாதவனே, தனித்தவனே, எல்லா விதமான குறைகளை விட்டும் பரிசுத்தமானவனே, சகல விதமான பாவங்களோடு கையெழுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். எந்த பாவத்தையும் விட்டு வச்சது கிடையாது ரப்பே. கண்ணால பாவம் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், காதால பாவம் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், கையால பாவம் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், காலால வாயால உடம்புடைய சகல உறுப்புகளால பாவம் செஞ்சவர்கள் யா அல்லாஹ். எந்த பாவத்தையும் விட்டு வச்சது கிடையாது ரப்பே. எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு நல்லவர்கள் போல் உன்னை கையெழுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். இறக்கமுள்ளவனே, 100 கொலை செய்தவனை மன்னித்தவனே, இந்தாவை மன்னித்தவனே, வஹ்ஷியை மன்னித்தவனே, எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா. முழுமையான தௌபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால தௌபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ். தௌபா இல்லாத மௌத்து தந்துராது, ஹராத்துல மௌத்து தந்துராது, ஜினால மௌத்து தந்துராது, சினிமால மௌத்து தந்துராது, கோர விபத்து
ரத்தத்தை பாலாக்கி தந்தாரப்பே. பிள்ளைக்கு நோய்ந்தா தூங்க மாட்டா, பசிந்தா தாங்க மாட்டா, பிள்ளையே கெரியன வளர்த்தா. ஒரு உடம்பு இரு உயிரை சுமந்து வருகிறப்பே, இரு உயிரை சுமந்து வருகிறப்பே. எங்களுக்காக வேண்டிய அழகை இழந்தாள், குடும்பத்தை இழந்தாள், சாப்பாட்டை இழந்தாள். அவளுக்காக சமைக்கிறது கிடையாதப்பே, அவளுக்காக வாங்கிறது கிடையாதப்பே. எதை கேட்டாலும் புள்ள புள்ள என்றே வாழ்க்கையை கழிச்சுட்டாரப்பே. இது நோயாளி ஆயிட்டாரப்பே, படுக்கை ஆயிட்டாரப்பே, முடியெல்லாம் படுத்து போச்சிடப்பே, முகெல்லாம் படப்பேயாமா, நெத்திகள் சுருங்கி போயிடுச்சிடப்பே. எனக்கு யாரா படுக்கையில போட்டு சோதிக்கிறாரு. உம்மா மௌத்தா போன நல்லவே என்று சொல்லும் அளவுக்கு நோய்களை கொடுக்கிறாரு. கண்ணியமா வளர்ச்சி கண்ணியமா மூத்தாக்கிறப்பே. எனக்கு யாரா என் தந்தையில போகத்தை மன்னிச்சிரியாவா, ரத்தத்தை வேர்வையா சிந்திருக்கிறாரப்பே. எங்களுக்காக கஷ்டப்பட்டு வரப்பே. எல்லா நிலைமைகளும் நான் படும் கஷ்டத்தையும் என் குழந்தை படக்கூடாது என்று சொல்லக்கூடாது. யாவா யார் யாரையோ கடன் வாங்கியிருப்பார்ப்பே, யார் யாரையோ ஏற்றி கேட்டிருப்பார்ப்பே. குழந்தைகள் உன்னால அழுவுறது கிடையாதுப்பே, எந்த குழந்தை உன்னால கண்ணீர் வலிக்கிறது கிடையாதுப்பே. அவர் படிக்கலையாவா, எங்களை படிக்க வச்சார்ப்பே. அவர் ஓதலையாவா, எங்களை ஓத வச்சார்ப்பே. அவருடைய மனசுகள் நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கிறது. அவருக்கு ஆற்ற இறக்கிறது பார்க்கிற நேரம் ஆச்சரியமா இருக்கிறது. நாங்கள் தந்தையாகிறாரா எங்களுக்கு விளங்குகிறப்பே, தந்தையாகிறாரா விளங்குகிறப்பே. அவரை இல்லாத உலகம் ஏதோ இருந்ததை போல யாரா. அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஓசைக்கு இன்னும் கேட்டுக் கொண்டிருக்கிறதப்பே. அந்த சீதையை கபூஷிக்கோ யாரா, படுக்கையில போட்டு சோதிக்கிறாரப்பே. ஒரு ஆணை பார்க்க முடியாத நோயை கொடுக்கிறாரு, மஸ்ஜிதுக்கு வர முடியாத நோய்களை கொடுக்கிறாரு. கண்ணியமா வாழ வச்சு கண்ணியமா மூத்தாக்கிறியாவா. யாவா எத்தனையோ பேர் இந்த சபையில எங்க உண்மைமான பாப்பமாற இழந்துட்டோம் ரப்பே. இருக்கும் பொழுது அருமை விலகிறப்பே. பல மணித்தியாளர்கள் எங்கள் வருகைகளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க ரப்பே. அவர்களுடைய நெத்திய முத்தமிட மறந்துட்டோம் யாவா, அவங்க துவாவை எடுக்க மறந்துட்டோம் யாவா. அந்த சீதையடிகள கபர சொர்க்கத்தின் பூஞ்சொலையாக மாற்றுகிறப்பே. அந்த சீதையடிகள கபர சொர்க்கத்தின் பூஞ்சொலையாக மாற்றுகிறப்பே. உலகம் அழியும் வர, மஹ்ஷர் மைதானம் வர அந்த கபர சொர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கிறியாவா. நாங்கள் அவர்களுக்கு செய்த தவறுகளை மன்னிச்சுக்கோ யாவா. யாவா எங்கள் உஸ்தாத் மகளை பாவங்களை மன்னிச்சிரியாவா. ஓண்ட குர்ஆன ஓண்ட ஹதீஸ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சொல்லி தந்தாங்க ரப்பே. அந்த உஸ்தாத்மார்கள் எல்லாருக்கும் நீ யாருன்னு தெரியாது யாவா. உன் அன்பு நபிய வாழ்க்கை தெரியாது ரப்பே. அந்த உஸ்தாத்மார்களை தலை நிமிர்ந்து வாழ வச்சிருயாவா. யாருக்கும் கை நீட்டு வச்சிடாத யாவா. துணியாதாரிகிட்ட முன்னால தலைக்கூடிய வச்சிடாத ரப்பே. ஓண்ட குர்ஆன சுமந்தவர்கள் ரப்பே. நீ எப்படி கண்ணியமானவனோ அதே போல உன்ன குர்ஆன் கண்ணியமானது ரப்பே. எப்படி குர்ஆன் கண்ணியமானதோ அந்த சுமந்த உள்ளங்களும் கண்ணியமானது ரப்பே. அந்த கண்ணியமான உஸ்தாத்மார்களை பாதுகாத்து ரப்பே. அந்த உஸ்தாத்மார்களை யாரெல்லாம் குர்ஆனிகளோ அந்த கபர சொர்க்கத்தின் பூஞ்சொலி ஆக்கிறியாவா. எங்களுடைய நடைமுறை கேடின் காரணமாக எங்களை சோதிக்கிறார் ரப்பே. அந்த உஸ்தாத்மார்களுக்கு பரக்க செஞ்சிரியாவா. யாவா இந்த ஊரை கபூல் செஞ்சுக்கோ யாவா. இந்த ஊருடைய ஆண்கள் பெண்களை கபூல் செஞ்சுக்கோ யாவா. இந்த மஜ்மாவை கபூல் செஞ்சுக்கோ யாவா. உன்னுடைய மஸ்ஜித்ல நேரத்தை கழிக்கிறாங்க ரப்பே, இரவு நேரத்தை கழிக்கிறாங்க ரப்பே. வயசாளிகள் இருக்கிறாங்க, தூக்க உணர்வோடு இருக்கிறாங்க, சிறுவர்கள் இருக்கிறாங்க, படமாக்கள் இருக்கிறாங்க, அதான் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, எல்லா நிலைமையிலும் இருக்கிறாங்க ரப்பே. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாவா விதவிதமான சோதனைகளை சுமந்தவர்களாக இதோ உன்னுடைய தர்பார் வந்திருக்கிறோம் ரப்பே. எங்களை விட நீ நன்கு அறிந்தவன் யாவா. எங்களை விட நீ நன்கு
அவர்கள் என்ன நிலைமையில் இருக்கிறாங்களோ யாருக்கும் தெரியாது ரப்பே. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சீசன்ல இல்லாத பழத்தை கொடுத்தவனே, அந்த சீதேவிகளுக்கு ஓண்ட புறத்தால ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் கொடுப்பாயாக, ஓண்ட புறத்தால இஃப்தாரை கொடுப்பாயாக, ஓண்ட புறத்தால சஹரை கொடுப்பாயாக, இழப்பை விட சிறந்த வாழ்க்கையை கொடுப்பாயாக. ஏற்கனவே அல்லாஹ் இந்த ஏழை அனைவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி அல்லாஹ், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்கி அல்லாஹ். நீ தர நாடினா தடுக்க யார் இருக்கிறார்கள்? இந்த ஏழைகளுக்கு அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த ஹஜ்ஜாவுடைய மக்சத்துல ஓண்ட காபாவுடைய திரையை பிடிக்கணும் ரப்பே, ஓண்ட சன்னிதானத்துக்கு வரணும் ரப்பே. அந்த காட்சி நம்ம அனைவருக்கும் தருவாயாக. ஏற்கனவே அல்லாஹ் வறுமையை விட்டும் எங்களை பாதுகாத்தல் ரப்பே. அன்பின் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமை விட்டும் பாதுகாப்பு கேட்டிருக்கிறாங்க ரப்பே. வறுமை விட்டும் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாயாக. உலகம் அழியும் வரை வரக்கூடிய நம்முடைய பிச்சளங்களை முஸ்லிம்களாக முஃமின்களாக வாழ வைப்பாயாக. என் பிச்சளங்களை காஃபிர்கள் உருவாக்கிறாத, சினா செய்யக்கூடியவர்கள் உருவாக்கிறாத, வட்டி சாப்பிடக்கூடியவர்கள் உருவாக்கிறாத. ஏற்கனவே அல்லாஹ் எத்தனை வார்த்தைகள் முடிந்தாலும் எங்களுக்கு கடைசி ஒரு வார்த்தை இருக்குது ரப்பே. அந்த கடைசி வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆக்கிடுறாங்க. எத்தனை இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு கடைசி ஒரு இடம் இருக்குது ரப்பே. அந்த கடைசி இடத்தை ஜன்னத்துல் பகீல தாயா அல்லாஹ், ரசூலுக்கு பக்கத்துல தாயா அல்லாஹ். நீ தர நாடினா தடுக்க யார் இருக்கிறார் ரப்பே? ஒரு தடவை வாழ்றது ரப்பே. அந்த வாழ்க்கையை உனக்கு இன்றே ஆக்கிவிடுவாயாக. யார்கிட்ட கை நீக்காம வாழ வைப்பாயாக. எனக்கு ஒருவனே அல்லாஹ், இந்த ரமதான் யாருக்கெல்லாம் என்னை நீ சரியாக கவனித்துக் கொண்டது போல் அல்லாஹ் உனக்கு வரக்கச் செய்வானாக என்று துஆ செய்ததோ அந்த கூட்டத்தில் நம்ம அனைவரையும் ஆக்கில் போடுவாயாக. எந்த ரமதான்